ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தனா சமையல். சந்தனா சமையல் இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைவ மட்டன் சுக்கா. அது என்ன சைவ மட்டன் சுக்கான்னு தானே பார்க்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சைவ மட்டன்னா நம்ம மீன் மேக்கர் தான். மீன் மேக்கரை நல்லா சுடுதண்ணில் போட்டு கொதிக்க வச்சு அது வேக வச்சு நல்லா ஒரு இருக்க தண்ணியெல்லாம் புழிஞ்சு ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணுங்க. எண்ணெய் நல்லா காயணும். காய்ஞ்ச பின்னாடி சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாமே போட்டு ஒரு தாளிக்கணும். பாருங்க, பட்டை, சோம்பு எல்லாமே போட்டு எண்ணெய் காயவும் ஒரு தாளிச்சிடுங்க. அப்புறம் வெங்காயம், தேவையான அளவு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க வேண்டும். இதுக்கு ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு முக்காப்பதம் வர வரைய வதக்கிற வேண்டியது. முக்காப்பதம் வந்தால் போதும். ஃபுல்லாக கருவேணும் அவசியம்லாம் இல்லை. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அதுவும் போட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எண்ணெயில் போடல, அப்படியே வாச கம்மகமாக எனக்கு அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு. அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதுக்காக உப்பு கொஞ்சமாக போடணும். வெங்காயத்துக்கு இந்த மாதிரி உப்பு போடணும். உப்பு வதங்கும். தக்காளியை போட்டு நல்லா ஒரு வதக்கிடுவீங்க. பொடியாக நறுக்கி போட்டு நல்லா கிண்டிடுவீங்க. இந்த டிஷ்ஷு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது. தேவையான அளவுங்க காரம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். அவங்க தேவைக்கு காரங்கள் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி இலைப்பொடி பேஸ்ட்டு இஞ்சி இலைப்பொடி பேஸ்ட்டு போட்டோம்னா அப்படியே தட்டிலே ஒட்டிக்குது. அதனால் வெங்காயம் தக்காளி போட்ட பின்னாடி நம்ம இஞ்சி இலைப்பொடி பேஸ்ட்டு போட்டோம்னா அது அவ்வளோ ஒட்டாது. அது எல்லாத்தோடும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிட்டோம்னா அந்த பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி அவங்கவுங்க தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் வைப்பேன், என் பிள்ளைய சாப்பிடணும் எல்லாம். அப்புறம் மட்டன் மசாலா பொடி இருக்குல்ல, அது சக்தி மட்டன் மசாலா, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் காரம் கம்மியாக தான் கொடுக்கணும்னு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். காரம் நிறையா சாப்பிட்றவங்க காரம் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா ஒரு வதக்கி எண்ணெயும் நிறையா ஊற்றக்கூடாது. இப்போ மீன் மேக்கரை பாதியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு நல்லா அந்த மசாலா இது பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். பச்சை மிளகா போட்டிருக்கோம், தனி மிளகா அப்படி போட்டுக்கோம், மட்டன் மசாலா போட்டிருக்கோம். நீ கடைசி அரைக்கையில் நம்ம பெப்பர் வேறு போட போகிறோம் காரத்துக்கு. அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம், நிறையா போடணும்னு அவசியம்லாம். இப்போ மீன் மேக்கர் போட்டோம்ல, அதுக்கு தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டு லாஸ்ட்டாக இறக்கிடுவீங்க. போட்டு அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிட வேண்டியதான். அவ்வளோதான், சைவ மட்டன் சுக்கா ரெடி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம மட்டன் சாப்பிடாதனால இதை வச்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் தான் இருக்கும். மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு இது சைவ மட்டன் சுக்கா அப்படின்றதுக்காக. எப்படி இருக்கு, பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கா. அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.